வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம நீட் 2026 இப்போ நடந்த நீட் எக்ஸாம் அதில் ஃபிசிக்ஸ் பார்ட்டில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ், டீட்டெயில்டு சொல்யூஷன்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த எக்ஸாம் பொறுத்தவரையிலையும், இந்த வருஷம் நீட் எக்ஸாம் பொறுத்தவரையிலையும் நம்ம ஃபிசிக்ஸ் கொஸ்டினை பொறுத்தவரையிலையும் ஜென்ரலாக சொல்லணும்னா எளிமையாக தான் இருக்குது, ஈஸியாக தான் இருக்குது. போன வருஷம் மாதிரி இல்லை. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நிறைய பேர் 720 அவுட் ஆஃப் 720 மார்க் வாங்கிட்டாங்க அப்படிங்கிறது தெரியும். அதனால் என்ன பண்ணாங்கன்னா, போன வருஷத்துக்கு கொஸ்டினை ரொம்பவே டஃப்பாக பண்ணியிருந்தாங்க. ஃபிசிக்ஸ் போர்ஷனை பொறுத்தவரையிலையும் ரொம்பவே டஃப்பாக இருந்தது. அதனால் போன வருஷம் 720 அவுட் ஆஃப் 720 யாருமே வாங்கலை அப்படிங்கிறது தெரியும். அது காரணம் கொஸ்டின் அந்தளவுக்கு டஃப்பாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே போல் தான் டஃப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்தோம். இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் இந்த வருஷமும். ஆனால் அந்த மாதிரி இல்லை, எளிமையாக தான் இருக்குது. அதனால் மற்ற பயாலஜி, கெமிஸ்ட்ரிலாம் எப்படி இருக்குன்னு தெரியல. அதுவும் போன வருஷம் மாதிரியே இருந்தது அப்படின்னா, அதாவது எளிமையாக இருந்தது அப்படின்னா, ஃபிசிக்ஸ் எளிமையாக தான் இருக்குது. அப்போ 720 அவுட் ஆஃப் 720 அதிகமாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது மற்ற ரெண்டு பார்ட்டும், கெமிஸ்ட்ரியும் பயாலஜியும் ஈஸியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஃபிசிக்ஸால் மார்க் குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 720 அவுட் ஆஃப் 720 ஈஸியாக எடுத்துடலாம். அந்த மாதிரி தான் கொஸ்டின் இருக்குது. அதனால் கட் ஆஃப் அதிகமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம். சரி, இப்போ நம்ம பார்க்கலாம், ஒவ்வொரு கொஸ்டினாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம் இஸ் டேக்கன் அஸ் யூனிட்டி. If the light takes 6 minutes 40 seconds to reach the earth from the sun, the distance between the sun and the earth in new unit is அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 3 × 10⁴ அப்புறம் ஆப்ஷன் 2 500, ஆப்ஷன் 3 3 × 10⁻10, ஆப்ஷன் 4 400. அதாவது தமிழில் சொல்லணும்னா, வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் ஓரளவு என்ன கொள்க, ஒளியானது சூரியனிலிருந்து பூமி அடைய 6 நிமிடம் 40 செகண்ட் எடுத்துக்கொள்கிறது எனில் சூரியனுக்கும் பூமிக்குமான தொலைவு புதிய அலகுகளில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் அதே ஆப்ஷன் தான். இப்போ கொஸ்டினோட பிடிஎஃப் லிங்க் இதில் ஃபிசிக்ஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த தமிழ் வெர்ஷன், இங்கிலீஷ் வெர்ஷன் ரெண்டுமே இருக்கும். ஸோ இந்த பிடிஎஃப் லிங்க்கு ஃபிசிக்ஸ் மட்டும், அந்த 45 கொஸ்டின்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய பிடிஎஃப் லிங்க்கு நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இந்த சொல்யூஷன்ஸை வாட்ச் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, நான் கொஸ்டின் எழுதி போட போகிறதில்ல, போர்டில் எழுதி போட போகிறதில்ல. இந்த பிடிஎஃப் லிங்க் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுட்டு வீடியோ பாருங்கள். ஓகே, ரைட். இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம் இஸ் டேக்கன் அஸ் யூனிட்டி அப்படின்னா, ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம் நம்மளுக்கு தெரியும் 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். இதுதான் நமக்கு ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம், அதாவது வெற்றிடத்தில் ஒளியினுடைய வேகம் இதுதான். ஸோ அது வேல்யூ எவ்வளோன்னு கொடுக்கல, ஜென்ரலாக சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த வேல்யூ நம்மளுக்கு தெரியணும். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் லைட் டேக் 6 minutes 40 seconds டு ரீச் த எர்த் ஃப்ரம் த சன். சன்லேருந்து எர்த்துக்கு ரீச் ஆகிறதுக்கு லைட் எவ்வளோ நேரம் எடுத்துக்குது, டைம் அவங்க கொடுத்துருக்காங்க எவ்வளோ அப்படின்னா 6 minutes 40 seconds அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சன் அண்ட் த எர்த் இன் நியூ யூனிட், சன்னுக்கும் எர்த்துக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன, அதுதான் கொஸ்டின். அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, நம்மளுக்கு தெரியும். ஜென்ரலாக ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பர் டைம் அப்படின்னு சொல்லலாம். ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பர் டைம், இதுதான் இல்லையா. தமிழில் சொல்லணும் அப்படின்னா, வேகம் ஈக்குவல் டு தொலைவு பை காலம். இதுதான் பேசிக்கான ஃபார்முலா, தொலைவு பை காலம். இப்போ இதில் நமக்கு தெரிஞ்ச வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். என்ன வேல்யூ நமக்கு என்ன வேணும், டிஸ்டன்ஸ் தான் வேணும் இல்லையா, இதுதான் வேணும். அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு என்ன எழுதலாம், இதிலிருந்து டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு என்ன எழுதலாம், கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஸ்பீட் இன்ட்டு டைம் வரும். ஸ்பீட் இன்ட்டு டைம் இல்லையா, ஸ்பீட் இன்ட்டு டைம், அதாவது தொலைவு ஈக்குவல் டு வேகம் இன்ட்டு காலம் வந்துடும். அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம், ஸ்பீட் இன்ட்டு டைம். ஓகே, ஷார்ட்டாக எழுதுகிறேன். அவங்க ஸ்பீட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 × 10 மீட்டர்/செகண்ட். இது ஸ்பீடு இன்ட்டு டைம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 6 minutes 40 seconds. 6 minutes 40 seconds 6 minutes செகண்டாக மாற்றுங்க. ஏன்னா எஸ்ஐ யூனிட்டுக்கு மாற்றிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஆரம்பத்தில் நான் சொல்லியிருக்கேன், அந்த நீட் எக்ஸாம் முன்னாடி நாளில் சொன்னோம். இந்த மாதிரி யூனிட்ஸ் எஸ்ஐ யூனிட்டில் இல்லை அப்படின்னா அதை எஸ்ஐ யூனிட்டில் கன்வெர்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ மினிட்டை செகண்ட்ஸ்க்கு மாற்றினா 6 × 60 seconds.
அண்டு ப்ளஸ் என்னது 40 செகண்ட்ஸ். அப்போ எவ்வளோ 6 36 360 செகண்டு ப்ளஸ் 40 எவ்வளோ வரும் 400 செகண்ட்ஸ். ஓகே, அது வந்து 400 செகண்ட்ஸ்னு வந்துடுது. அப்போ 400 செகண்ட்ஸ்னால் நமக்கு வந்து இங்கே டைம் வந்து என்னது 400. ஓகே, 400 செகண்ட்ஸ். இப்போ நமக்கு என்ன ஆகும் பாருங்கள், இந்த எஸ் கேன்சல் ஆகிரும். மீதி இருக்கிறது 3 × 10⁸ மீட்டர். இவங்க இன்ட்டு 400. ஓகே, இதை தான் அவங்க யூனிட்டின்னு சொல்லிட்டாங்க, ஒரு யூனிட்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ஒரு யூனிட். அப்போ மீதி நமக்கு இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து இந்த 400. அப்போ எத்தனை யூனிட்? இது ஒரு யூனிட். இப்போ 400 யூனிட். அவ்வளோ 400 யூனிட். இதுதான் ஆன்சர். அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா ஆப்ஷன் இருக்குது. எத்தனாவது ஆப்ஷன்? 4th ஆப்ஷன் இந்த கொஸ்டின் பேப்பரில். ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பருக்கும் ஆப்ஷன் ஆர்டர் வந்து மாறும். இதில் வந்து 4th ஆப்ஷனாக இருக்கிறது, இன்னொரு கொஸ்டின் பேப்பரில் வந்து 2nd ஆப்ஷனாக இருக்கலாம். அப்படிலாம் ஆப்ஷன் மாறும். இந்த கொஸ்டின் பேப்பரில் நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதில் உள்ள கொஸ்டின் பேப்பரில் இது வந்து 4th ஆப்ஷன். ஆன்சர் வந்து 4th ஆப்ஷன். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 4, அதாவது ஆப்ஷன் 4. ஓகே, இதுதான். இதை நோட் பண்ணிங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 2. இந்த கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் நம்பர் 2 பார்ப்போம். என்ன அப்படின்னா மேட்ச் த லிஸ்ட் வித் த லிஸ்ட் 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிஸ்ட் 1 ஒன்று சொல்லியிருக்காங்க, லிஸ்ட் 2. லிஸ்ட்டு 1 லிஸ்ட் 2 2 இருக்குது. லிஸ்ட் 1 லிஸ்ட் 2. ஓகே, இப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா யங்ஸ் மாடுலஸ். நான் மேட்ச் பண்ணியே காமிச்சிட்றேன். இது வந்து யங்ஸ் மாடுலஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. யங்ஸ் மாடுலஸ்னால் நமக்கு தெரியும் யங் குணகம். அதுக்கு என்ன ஆப்ஷன் வரும், எந்த இது மேட்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யங் குணகத்துக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். அதாவது இதில் செகண்ட் ஆப்ஷன். இதில் வந்து செகண்ட் ஆப்ஷன். அதாவது நான் மேட்ச் பண்ணியே காமிக்கிறேன். FL by A × ΔL இல்லையா? உங்களுக்கு தெரியும் யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னா லாங்கிட்யூடினல் ஸ்ட்ரெஸ் பை லாங்கிட்யூடினல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ F/A by ΔL/L இப்படி எழுதுவோம். இதை மேலே கொண்டு வந்தால் அந்த மாதிரி ஆகிடும் இல்லையா? ஸோ அப்போ இதுதான் ஆன்சர், செகண்ட் ஒன். அடுத்து இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா B வந்து கம்ப்ரசிபிலிட்டி. தமிழில் சொல்லணும்னா இருக்க எண் அப்படின்னு சொல்லலாம். இருக்க எண். இதுக்கு வந்து ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா கம்ப்ரசிபிலிட்டிக்கு வந்து இவங்க கொடுத்துருக்கிறதுல தேர்டு, அதாவது -1/Δp இன்ட்டு ΔV/V. ஓகே, இதுதான் என்னது கம்ப்ரசிபிலிட்டி, இருக்க எண். அதுக்கு வரும், நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஓகே, அடுத்தது வந்து சி என்னன்னா பல்க் மாடுலஸ் கொடுத்துருக்காங்க. பல்க் மாடுலஸ்னால் தமிழில் பரும குணகம். இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா பல்க் மாடுலஸ்க்கு வந்து 4. இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனில் 4. அதாவது அதாவது -P இன்ட்டு V/ΔV. என்ன அப்படின்னா இங்கே இந்த கம்ப்ரசிபிலிட்டியும் பல்க் மாடுலஸும் ரெசிப்ரோக்கல் ஒவ்வொன்றும். இதோட தலைகீழ் தான் இது வரும். இதில் பார்த்தீங்கன்னா ΔV/ΔP இன்ட்டு வின்னு இருக்கும். இதில் வந்து என்னது V, இது அப்படியே மேலே வரும். இங்கே ΔPக்கு பதிலாக P கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ ΔP இன்ட்டு V இது வந்து மேலே வந்துடுது, ΔV கீழே வந்துடுது. ஸோ இதுவும் ரெசிப்ரோக்கல் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ரைட். அடுத்து வந்து ஃபோர்த் ஒன் என்னென்னா பாய்சான் ரேஷியோ. பாய்சான் விகிதம்னு சொல்லுவோம் நம்ம. பாய்சான் விகிதம் வந்து நமக்கு என்ன அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன். இதுக்கு வந்து இவங்க கொடுத்துருக்கிறதுல ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா ΔD/L
டெல்டா எல் இன்ட்டு எல் பை டி இல்லையா? ஏன்னா பாய்சான்ஸ் ரேஷியோனா நம்மளுக்கு தெரியும், லேட்ரல் ஸ்ட்ரெயின் பை லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? லேட்ரல் ஸ்ட்ரெயின் பை லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து கிடைக்கும். சரி, ஸோ இதுதான் ஆன்சர். அப்படி பார்த்தா இதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா, இந்த கொஸ்டின் பேப்பரில் ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் 4. இது கரெக்டாக மேட்ச் பண்ணி காமிச்சிருக்கோம், ஆப்ஷன் 4. ஸோ ஆன்சர் வந்து இந்த கொஸ்டின் பேப்பரில் 4. இதுதான் ஆன்சர். ஓகே, நோட் பண்ணிக்க. ரைட், நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பேப்பரில் தேர்ட் கொஸ்டின். இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. த கரண்ட் ஐ இன் த சர்க்யூட் ஷோன் பிலோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல் த டயோட்ஸ் ஆர் ஐடியல் அண்டு ஐடென்டிக்கல்னு சொல்லியிருக்காங்க. இந்த டயோட்ஸ் எல்லாமே வந்து ஐடியல் டயோட் அண்டு ஐடென்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது படத்தில் காட்டப்பட்டுள்ள மின் சுற்றில் உள்ள மின்னோட்டம் ஐ என்பது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அனைத்து டயோடுகளும் லட்சியம் மற்றும் ஒரே மாதிரியானவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். இப்போ நம்ம கரண்ட்டு தான் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்மளுக்கு தெரியும், ஒரு டயோடு அப்படின்னா பொதுவாக லட்சிய டயோடுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு டயோடுங்கிறது நமக்கு when it is in forward bias ஆகும், it conducts, இதுதானே. ரிவர்ஸ் பயாஸ்னா இட் டஸ் நாட் கண்டக்ட். முன்னோக்கு சார்பில் இருக்கும்போது மின்சாரத்தை கடத்தும், பின்னோக்கு சார்பில் இருக்கும்போது டயோடு மின்சாரத்தை கடத்தாது. அப்படி பார்த்தீங்கன்னா எது முன்னோக்கு சார்பில் இருக்குன்னு பாருங்கள். இங்கே ஒரு பாசிட்டிவோட கனெக்டாக இருக்குது. இது வந்து பி, இது என் அப்படின்னு நமக்கு தெரியும். இது என், இது பி, இது வந்து பி என் என் பி. அப்போ பாசிட்டிவோட கனெக்ட் ஆகிருக்கு, நெகட்டிவோட கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இது வந்து ஃபார்வர்ட் பயாஸ் கண்டக்ட் பண்ணும். இது பாருங்கள், நெகட்டிவ் பாசிட்டிவோட கனெக்ட் ஆகிருக்கு, ரிவர்ஸ் பயாஸ் கண்டக்ட் பண்ணாது. அப்போ இதை எடுத்துடலாம். அடுத்தது வந்து என்னது, பாசிட்டிவோட கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இது ஃபார்வர்ட் பயாஸ் கண்டக்ட் பண்ணும். இது பாருங்கள், நெகட்டிவ் பாசிட்டிவோட கனெக்ட் ஆகிருக்கு, ரிவர்ஸ் பயாஸ் கண்டக்ட் பண்ணாது. ஸோ அப்போ இந்த 4 டயோடில் 2 டயோடு வழியாக கரண்ட்டு பாஸ் ஆகாது. ரிவர்ஸ் பயாஸ்னால் அது வழியாக கரண்ட்டு போக முடியாது. அப்போ இந்த செக்மெண்ட்டை எடுத்துடலாம், இதையே எடுத்துடலாம் கம்ப்ளீட்டாக, இதையும் எடுத்துடலாம். அப்போ மீதி நமக்கு வந்து 2 பாத்து தான் இருக்குது கரண்ட். இங்கேருந்து போகிற கரண்ட் வந்து இது வழியாகவும் தான் போகும். ஓகே, 2 பாத்து தான். அப்போ நம்ம சர்க்யூட்டை வந்து எப்படி வரையலாம் சிம்பிளாக, இந்த 4 ஓம் ரெசிஸ்டார், அப்புறம் வந்து 3 ஓம் ரெசிஸ்டார். இதில் 3 ஓம் ரெசிஸ்டார் தான் இருக்குது. இந்த 2 தான், சரி 3 ஓம் இல்லை, 2 ஓம் ரெசிஸ்டார். இது வந்து 2 ஓம் ரெசிஸ்டார். இந்த இது 10 வோல்டேஜ் பேட்டரியோட கனெக்ட் ஆகிருக்கு, 10 வோல்டேஜ் பேட்டரியோட கனெக்ட் ஆகிருக்கு. இவ்வளோதான். ஸோ இந்த சர்க்யூட்டுக்கு ஈக்குவல். இப்போ நம்ம டோட்டல் கரண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இங்கேருந்து போகிற கரண்ட் தான் இங்கே 2 பகுதியாக பிரியும். நம்ம டோட்டல் கரண்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ டோட்டல் கரண்ட் வேணும்னா I ஈக்குவல் டு டோட்டல் வோல்டேஜ் டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். இங்கே 2 ரெசிஸ்டார்ஸ் இன் பேரல் கனெக்ஷன் பக்க இணைப்பில் இருக்குது. அப்போ அந்த ஆர்பி கண்டுபிடிக்கணும். ஆர்பி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஆர்பி ஈக்குவல் டு என்னது, 2 ரெசிஸ்டார் தான். அப்போ என்ன ஃபார்முலா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், R1 × R2 பை R1 + R2. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அப்போ R1 × R2னா 4 × 2, 4 × 2 பை 4 + 2 எவ்வளோ வரும், 8 பை 4 2 6 இல்லையா? அப்போ இது எவ்வளவு, 4 2 8 2 6, 4/3. ஆர்பி வந்து 4/3. இதில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும், I ஈக்குவல் டு V வந்து 10 வோல்டேஜ் பை ஆர்பி வந்து எவ்வளவு, 4/3. 4/3னா 4/3. ஓகே, 4/3 ஈக்குவல் டு என்ன வரும், 10 × இது தலைகளாக வரும், 3/4 ஆகும். அப்போ இவங்க கொடுத்துருக்குற ஆப்ஷனில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இது வந்து 2 தடவை, இது வந்து 5 தடவை. அப்போ I3 15/2, 15/2 ஆம்பியர்னு இருக்கா அப்படின்னா இருக்குது. இவங்க இந்த கொஸ்டின் பேப்பரில் 15/2 ஆம்பியர், 15/2 ஆம்பியருங்கிறது 4th ஆப்ஷன். ஸோ அப்போ இந்த கொஸ்டின் பேப்பரில் ஆன்சர் வந்து 4th ஆப்ஷன். ஓகே, இதை நோட் பண்ணி. நெக்ஸ்ட்டு 4th கொஸ்டின் பார்ப்போம். 4th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the angular speed of a flywheel is increased from 600 rpm to 1200 rpm சொல்லியிருக்காங்க. 600 rpm to 1200 rpm angular speed சொல்லியிருக்காங்க. அதாவது ω0 ஈக்குவல் டு 600 rpm, ω ஈக்குவல் டு 1200 rpm.
இன் 10 செகண்ட், அதாவது t ஈக்குவல் டு 10 செகண்ட் சொல்லியிருக்காங்க. த நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் கம்ப்ளீட்டட் பை த ஃப்ளைவீல் டியூரிங் திஸ் டைம், இந்த டைமுக்குள்ளே எவ்வளோ ரெவல்யூஷன்ஸ் நடக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். தமிழில் சொல்லணும்னா ஒரு பறக்கும் சக்கரத்தின் ஃப்ளைவீல், பறக்கும் சக்கரத்தின் அல்லது ராட்டின சக்கரம், வீலு தான் வேற ஒன்றும் இல்லை. கோண வேகம் 600 ஆர்பிஎம்லிருந்து 1200 ஆர்பிஎம் வரை 10 செகண்ட் நேரத்தில் அதிகரிக்கிறது. இந்த நேர இடைவெளியில் இந்த சக்கரம் முடித்திருக்கும் சுழற்சிகளின் எண்ணிக்கை என்பது. ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க 900, 600, 150, 300 கண்டுபிடிக்கணும். இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நமக்கு ஃபார்முலா என்ன, முதல்ல இந்த ஆர்பிஎம் இது சம்மந்தப்பட்ட ஃபார்முலா என்னென்னா, நம்மளுக்கு ரொட்டேஷனல் மோஷன் இல்லையா, ரொட்டேஷனல் மோஷனுக்கு ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ரொட்டேஷனல் மோஷன் பார்த்தோம் இல்லையா, அந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம வந்து இங்கே அப்ளை பண்ண போகிறோம். முதல்ல இதுக்கு வந்து ஆங்குலர் ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிக்கணும், ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும், ஆங்குலர் ஆக்சலரேஷன் அதாவது கோண முடுக்கம் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம், அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். நம்ம எப்படி லீனியர் மோஷன்னா v ஈக்குவல் டு u + at யூஸ் பண்ணுவோம்ல, அது மாதிரி ஆங்குலர் ரொட்டேஷனல் மோஷனில் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே ஒமேகா ஈக்குவல் டு ω0 + α t, ஏன்னா இங்கே ஆல்ஃபா. ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணுறோம். இப்போ ஒமேகா தான் கொடுத்துருக்காங்க 1000 ஆர்பிஎம், இப்போ 1200 ஆர்பிஎம். இதை வந்து என்னென்னா ரொட்டேஷன்ஸ் பர் மினிட்னு இருக்குல்ல, எஸ்ஐ யூனிட்டுக்கு மாற்றிக்கணும் நம்ம எப்போதுமே, அப்போ தான் ஆன்சர் தப்பு இல்லாமல் வரும். இப்போ ரொட்டேஷன்ஸ் அப்படின்னா ஆங்குலர் ஸ்பீடோட எஸ்ஐ யூனிட்டுக்கு வந்து என்னென்னா, அதாவது கோண திசைவேகத்துக்கான எஸ்ஐ அலகு வந்து ரேடியன் பர் வினாடி, ரேடியன் பர் செகண்ட். அப்போ ரொட்டேஷன்ஸ் பர் மினிட்டை வந்து ரேடியன் பர் செகண்டுக்கு மாற்றணும். எப்படி ஒரு ரொட்டேஷனாக எவ்வளோ ரேடியன், இப்போ இப்படி இருந்து ஒரு ரொட்டேஷன் வருது அப்படின்னா எவ்வளோ ரேடியன்னா 2π ரேடியன், 2π ரேடியன், ஒரு ரொட்டேஷனாக 2π ரேடியன். அப்போ 600 என்னது இன்ட்டு 2π ரேடியன் மாற்றியாச்சு. பர் மினிட்னா எவ்வளோ செகண்டுக்கு மாற்றணும், 60 செகண்ட்ஸ். அப்போ 60 செகண்ட்ஸ் இல்லையா, 60 செகண்ட்ஸ். அப்போ எவ்வளோ வரும் இது, இது வந்து 600ல் எத்தனை 60 இருக்குது, 10 60 அப்படி தானே. அப்போ 10 × 2πனா 20π ரேடியன் பை செகண்ட் இருக்குது. அப்போ ரேடியன் பை செகண்டுக்கு மாற்றியாச்சு. இப்படி மாற்றிட்டோம்னா நமக்கு வந்து பின்னாடி எதுவும் கேல்குலேஷனில் தப்பு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. இது மாற்றாமையும் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும், இருந்தாலும் சமயத்தில் தப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம இது மாதிரி பண்ணிடுறது நல்லது. இந்த ப்ராப்ளத்துக்கு இப்படி வருது, ஸோ இது வேறு ஒரு ப்ராப்ளத்துக்கு வேறு மாதிரி வரலாம். அதனால் நம்ம வந்து எப்போதுமே எஸ்ஐ யூனிட்டுக்கு மாற்றிட்டு பண்ணுறது நல்லது. ஸோ இப்போ 20π ரேடியன் பர் செகண்ட் கிடைக்குது. இதே மாதிரி இதையும் கன்வெர்ட் பண்ணுவோம். இங்கே வந்து என்னது 1200 × 2π ரேடியன் பை எவ்வளோ செகண்ட், இதையும் மினிட்டை செகண்டாக மாற்றினா 60 செகண்ட். ஓகே, அப்போ எவ்வளோ வரும், இது வந்து எத்தனை தடவை இருக்குது, 2 இல்லையா. 120ல் 60 வந்து 2, இங்கே ஒரு 0 இருக்குது. அப்போ 20 × 2 40 ஆகிடும். 20 × 2 நமக்கு வந்து 40. ஸோ அப்போ 40π ரேடியன் பர் செகண்ட். இதுதான் ஒமேகா ஆங்குலர் ஸ்பீடை எஸ்ஐ யூனிட்டுக்கு மாற்றியாச்சு. ஸோ இப்போ இதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணுவோம். சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும்னா, ஒமேகாவுக்கு பதிலாக என்ன பண்ணோம், 40π ரேடியன் பர் செகண்ட், 40π. ஓகே, ஈக்குவல் டு ω0 என்னது 20π ரேடியன் பர் செகண்ட் ப்ளஸ் ஆல்ஃபா தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ அடுத்து டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10 செகண்ட்ஸ். இப்போ 10, இப்போ இது எவ்வளோ வரும் பாருங்க, இந்த 20 இந்த பக்கம் கொண்டு வாங்க, 40π மைனஸ் 20π ஈக்குவல் டு 10 ஆல்ஃபா. ஓகே, 10 ஆல்ஃபா. 40 மைனஸ் 20 20. அப்போ 20π ஈக்குவல் டு 10 ஆல்ஃபா. எனக்கு ஆல்ஃபா தான் வேணும். அப்போ இது என்னது, 20ல் 10 வந்து 2 தடவை. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு எவ்வளோ கிடைக்குது, 2πன்னு கிடைக்குது. ஆல்ஃபா ஈக்குவல் டு 2π ரேடியன் பர் செகண்ட் ஸ்கொயர். ரேடியன் ஏன்னா ஆல்ஃபாவுக்கு யூனிட் ரேடியன் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே, ஆல்ஃபா கிடச்சிருச்சு. கொஸ்டினில் வந்து ஆல்ஃபா கேட்கல, என் கேட்குறாங்க. இந்த டைமுக்குள்ளே எவ்வளோ ரொட்டேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடியும், ஏன்னா ஆங்குலர் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. சரியா, வண்டியோட ஸ்பீட் எப்படி இன்க்ரீஸ் ஆகும், அந்த வீலோட ஸ்பீட் வந்து என்னது, ஆரம்பத்தில் 600 ரொட்டேஷன்ஸ் பர் மினிட்டு, அப்புறம் வந்து என்ன இருக்குது 10 செகண்டில் 1200 ரொட்டேஷன்ஸ் பர் மினிட், டபுள் ஆகிடுது ஸ்பீடு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, அப்போ இந்த 10 செகண்டுக்குள்ளே எத்தனை ரொட்டேஷன்ஸ் அது கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் கொஸ்டின். ஸோ இப்போ அடுத்து அப்போ ரொட்டேஷன் கண்டுபிடிக்கணும்னா எத்தனை ரொட்டேஷன், இந்த பர்டிகுலர் இந்த 10 செகண்டில் எத்தனை ரொட்டேஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும்னா நம்மளுக்கு அதுக்கு என்ன யூஸ் பண்ணோம் நம்ம ஃபார்முலா. இப்போ லீனியர் மோஷனாக இருந்தால் S ஈக்குவல் டு ut ப்ளஸ் ஆஃப் at ஸ்கொயர், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம். இது ரொட்டேஷனல் மோஷன். ரொட்டேஷனல் மோஷன் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் தீட்டா ஈக்குவல் டு இங்கே யூனா இங்கே ω0 டி தான் ப்ளஸ் ஆஃப்
ஏன்னா இங்கே ஆல்ஃபா டி தான் டி ஸ்கொயர். ஸோ இது யூஸ் பண்ணுறோம் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறோம். தீட்டா தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். தீட்டா ஈக்குவல் டு ஒமேகா நாட் என்னது அந்த 20 பை. ஸோ 20 பை இன்ட்டு டி என்னது 10 செகண்ட். ஸோ 10 ப்ளஸ் ஆல்ஃபா ஆஃப் இன்ட்டு ஆல்ஃபா எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 2 பை. அப்போ இன்ட்டு 2 பை இன்ட்டு டி வந்து எவ்வளவு 10. அப்போ 10 ஸ்கொயர். ஓகே, இப்போ என்ன வரும் பாருங்கள். தீட்டா ஈக்குவல் டு 20 இன்ட்டு 10 200. 200 பை இந்த 2 கேன்சல் பண்ணிக்கலாம். 10 ஸ்கொயர் 100. அப்போ 100 பை 100 பை. அவ்வளோ எவ்வளோ கிடைக்குது. தீட்டா ஈக்குவல் டு 200 + 100 300. 300 பைன்னு கிடைக்குது. 300 பை ரேடியன். 300 பை ரேடியன் ஆங்குலர் டிஸ்பிளே. 10 செகண்டில் 300 பை ரேடியன் வந்து இது சுற்றி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சோம். இப்போ என்ன கேட்குறாங்க, நம்பர்ஸ் கேட்குறாங்க. 300 பை ரேடியன் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா தீட்டா அவ்வளோனா எத்தனை சுற்று அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை சுற்றுனா என்னது நம்மளுக்கு தெரியும். ஒரு சுற்றுனா இங்கே ஆரம்பித்து இப்படி சுற்றி மறுபடியும் வந்தது அப்படின்னா என்னது நமக்கு 2 பை ரேடியன் சொன்னோம். அப்போ இந்த ஆங்கிளை வந்து நம்ம என்ன பண்ணணும் 2 பையால் டிவைட் பண்ணணும். எவ்வளோ வரும் 300 பை ரேடியனை நம்ம என்ன பண்ணணும் 2 பை ரேடியனால் டிவைட் பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள். இந்த பை ரேடியன் கேன்சல் ஆகுது. 2 எத்தனை தடவை 150. அப்போ நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா n ஈக்குவல் டு 150 ரொட்டேஷன்ஸ் அப்படின்னு கிடைக்குது. நம்பர் 150. ஆப்ஷன் இருக்கா அந்த ஆப்ஷன் அப்படின்னா நமக்கு வந்து இருக்குது. இந்த கொஸ்டின் பேப்பரில் 3rd ஆப்ஷன் ஆன்சர் வந்து 3 150. ஓகே, நோட் பண்ணி. ரைட், நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் பார்ப்போம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபார் அ சிம்பிள் பெண்டுலம் கொஸ்டின் என்னன்னா, ஃபார் அ சிம்பிள் பெண்டுலம் ஹேவிங் டைம் பீரியட் டி த வேரியேஷன் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி வித் டைம் இஸ் ரெப்ரசன்டட் பை அப்படின்னு சொல்லிட்டு 4 கிராஃப் கொடுத்துருக்காங்க. இது 4ல் எது கரெக்ட் அப்படின்ட்டு கண்டுபிடிக்கணும். டி எனும் அலைவு நேரம் கொண்ட தனி ஊசல் ஒன்றுக்கு நேரத்தை பொறுத்து இயக்க ஆற்றலில் ஏற்படும் மாறுபாட்டை குறிப்பது என்பது அப்படின்னு சொல்லிட்டு 4 கிராஃப். ஓகே, இந்த 4 எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது நம்ம வந்து ஒரு நம்மளுக்கு தெரியும் ஒரு தனி ஊசல் அப்படின்னா, அதாவது சிம்பிள் பெண்டுலம் அப்படின்னா, பெண்டுலம் வந்து இங்கே வரைஞ்சி காமிக்கிறேன். இதுதான் பெண்டுலம் அப்படின்னு வச்சுக்குவோம். பெண்டுலம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ இது வந்து மீன் பொசிஷன் நம்ம சொல்லுவோம். மீன் பொசிஷன் இல்லையா, மையப்புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கேருந்து ஆசிலேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம், தட்டி விட்றோம் அப்படின்னா, இங்கே ஆரம்பிக்கிறப்ப அதனுடைய வேகம் வந்து என்னது அதிகமாக இருக்கும். வேகம் அதிகமாக இருக்கும். அப்போ கைனட்டிக் எனர்ஜியும் அதிகமாக இருக்கும், இயக்க ஆற்றலும் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல இயக்க ஆற்றல் அதிகமாக இருக்கும். இது அப்படியே போகும். இங்கேருந்து இதிலேருந்து இந்த எக்ஸ்ட்ரீம் வரும், இப்படி வரும். இப்படி இங்கேருந்து போக போக என்ன ஆகும், வேகம் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும் இல்லையா. வேகம் குறைஞ்சிக்கிட்டே போகும். இங்கேருந்து போக போக வேகம் குறையும். அப்போ கைனட்டிக் எனர்ஜியும் குறையும். இந்த இடத்துல என்ன ஆகும், வேகம் வந்து 0 ஆயிரும். வேகம் 0 ஆயிரும். அப்போ கைனட்டிக் எனர்ஜி என்ன ஆகும், கம்ப்ளீட்டாக 0 ஆயிரும். அந்த இடத்துல பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். அப்போ மறுபடியும் ரிவர்ஸில் வரப்போ என்ன ஆகும், வேகம் வந்து இங்கே போகிறப்ப வேகம் குறையுதுன்னு சொன்னேன். இங்கே வரப்போ மறுபடியும் என்ன ஆகும், வேகம் அதிகமாகும். சரியா. அப்போ இங்கே வரப்போ கைனட்டிக் எனர்ஜி வேகம் மேக்ஸிமமாக இருக்கும், கைனட்டிக் எனர்ஜி என்ன ஆகும், மேக்ஸிமமாக இருக்கும் இல்லையா. இப்போ இது வந்து ஒரு அரை அலைவு, இப்படி போயிட்டு இப்படி வந்தால் அரை அலைவு. அந்த மாதிரி ஏதாவது கிராஃப் இருக்கான்னு இதில் பார்க்கணும். இருக்கா அப்படின்னா, அதாவது ஆரம்பிக்கிறப்ப கைனட்டிக் எனர்ஜி மேக்ஸிமமாக இருக்கணும். இருக்கா அப்படின்னா, எங்கே மேக்ஸிமமாக இருக்குது, இங்கே வந்து மாறாமல் இருக்குது. ஆனால் இங்கே மாறணும், அரை அளவுக்கே மாறணும். மாறவே இல்லை. அப்போ இது கிடையாது, கண்டிப்பாக இது கிடையாது. இதில் பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும்போது ஒரு குறிப்பிட்ட மதிப்பில் இருக்குது, அதுக்கு மேலே இன்னும் அதிகமாகுது. அதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா. ஆரம்பிக்கிறப்ப அதிகம் தான், அதுக்கப்புறம் குறையணும். இது இன்னும் அதிகமாகுது. அப்போ இது கிடையாது, இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது இருக்குமா அப்படின்னு பார்க்கணும். ஆரம்பிக்கிறப்ப 0ல் ஆரம்பிக்குது. ஓகேயா. அப்போ இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேயா. அடுத்தது இதை பார்க்கணும். இதுவும் ஆரம்பிக்கிறப்ப 0, இது இருக்கிறது வாய்ப்பு. அப்போ 4 ஆப்ஷனுமே இல்லையா, அப்படி இருக்கிறது வாய்ப்பு. அப்போ கொஸ்டின் தப்பா அப்படின்னா கிடையாது. வேறு ஒரு சுச்சுவேஷனை நம்ம அப்ளை பண்ணி ஆகணும். என்ன வேறு சுச்சுவேஷன்னா, இப்போ ஆரம்பிக்கிறது இங்கே தான் ஆரம்பிக்கணும்னு இல்லை. ஒரு ஆசிலேஷன் வந்து இங்கே தான் ஆரம்பிக்கணும்னு கிடையாது. நம்ம எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இங்கே ஆரம்பிக்கிறோம். இப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம், எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்லேருந்து ஆரம்பிக்கிறோம். இப்படி இருக்கிறத இங்கே இழுத்து கொண்டு வரேன். இதுதான் ஆரம்பிக்கிறதே, இதுதான். ஓகே. இப்போ வந்து என்னது, இப்போ இங்கே இழுத்து கையில் வச்சுருக்கேன். இப்போ திசைவேகம் என்னது நமக்கு, v வந்து 0. நல்லா கவனி, v 0. அப்போ கைனட்டிக் எனர்ஜி
கேஇயும் 0. இதை விட்டால் என்னாகும், இது இங்கே வரும் இல்லையா, இங்கேருந்து இப்படி வந்துடும், மையப்புள்ளிக்கு வரும். இங்கே இருக்கிறப்ப 0, இங்கே கீழே இப்படி வர 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 என்ன அதனுடைய வேகம் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல வேகம் வந்து என்னது, உச்ச மதிப்பு அடையும், மேக்ஸிமம். அப்போ கைனடிக் எனர்ஜி என்னது, மேக்ஸிமம். ஓகேயா, இது வந்து எவ்வளவு, இங்கேருந்து இங்கே வரப்போ ஒரு 90 டிகிரி தான் முடிஞ்சிருக்கு. அடுத்து இங்கேருந்து இந்த எண்டு போகும், இந்த எண்டு போகிறப்ப என்ன ஆகும், போக போக இங்கேருந்து இங்கே போக போக என்ன ஆகும், வேகம் குறையும் இல்லையா. இங்கேருந்து வர இந்த இடத்துல வேகம் வந்து என்னது அதிகமாகுது. இங்கே போகிறப்ப என்ன ஆகும், வேகம் வந்து இங்கேருந்து இங்கே போகிறப்ப வேகம் வந்து என்ன ஆகும், குறையும். ஸோ இங்கே கம்ப்ளீட்டாக வேகம் வந்து என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அங்கே இருந்த மாதிரி இங்கே வந்து என்ன ஆயிரும், 0 ஆயிரும். வேகம் வந்து 0. அப்போ கைனடிக் எனர்ஜி என்ன ஆகும், 0 ஆகும். மறுபடியும் இப்படி போகும். ஸோ இந்த கேஸை அப்ளை பண்ணி பார்ப்போம், எது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 கிராஃபில் எது வருதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுலாம் வராது. இது ஆரம்பத்தில் 0, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, மேக்ஸிமத்துக்கு போகணும். அதுக்கப்புறம் இதை பாருங்கள், 0, இந்த இடத்துல மேக்ஸிமம் ரைட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆகணும், குறைஞ்சிட்டு வந்து மறுபடியும் 0க்கு வரணும். ஓகே, அடுத்த 90 டிகிரியில் குறைஞ்சி 0. இது வந்துருச்சுன்னா 180 டிகிரின்னு அர்த்தம். 0க்கு வரணும், வந்துருச்சு, ரைட்டு. அடுத்து என்ன ஆகும், மறுபடி இப்போ நம்ம சொல்கிறது திசைவேகத்துக்கான கிராஃப் கிடையாது, நல்லா கவனிங்க. திசைவேகத்துக்கான கிராஃப் கிடையாது, கைனடிக் எனர்ஜிக்கான கிராஃப். கைனடிக் எனர்ஜி வந்து நெகட்டிவில் இருக்குமா அப்படின்னா இருக்காது. கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா பொதுவான ஃபார்முலா, நம்ம இந்த சிம்பிள் பண்ணுறதுக்குன்னு ஃபார்முலா இருக்குது. நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம், ½ mv²ன்னு சொல்லுவோம். அதே அப்ளை பண்ணுவோம், ½ mv². ஓகே, v² வந்து இல்லையா, v வந்து பாசிட்டிவ் நெகட்டிவாக இருக்கலாம். v வந்து என்னது, v²னா ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஏன்னா v வந்து நெகட்டிவாக இருந்தால் கூட v² பண்ணால் என்ன ஆகும், பாசிட்டிவ் ஆயிடும். ஸோ அப்போ கைனடிக் எனர்ஜி திசைவேகம் வெலாசிட்டி வந்து கேன் பி நெகட்டிவ், பட் கைனடிக் எனர்ஜி கேனாட் பி நெகட்டிவ், அது ஆல்வேஸ் பாசிட்டிவ். அப்போ இந்த கிராஃப் வந்து நமக்கு இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது, ஆனால் வந்து என்னது நெகட்டிவில் போயிடுது. அடுத்த பார்ட்டு நெகட்டிவில் போயிடுது, கைனடிக் எனர்ஜி நெகட்டிவில் போயிடுது. அப்போ இது வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, இது கிடையாது. அப்போ இது வருமா அப்படின்னா பாருங்கள், இதே மாதிரி இதுவும் இருக்குது இல்லையா. இந்த ½ போர்ஷனுக்கு இங்கே நான் என்ன சொல்லணும், அதே இது மேட்ச் ஆகுது. அடுத்த ½ போர்ஷனுக்கு என்ன ஆகும், அடுத்த ½ ரொட்டேஷன், அடுத்த ½ ஆசிலேஷனுக்கு என்ன ஆகும், இங்கேருந்து இங்கே போகிறப்ப மறுபடியும் என்ன ஆகும், இதே இது மறுபடியும் நடக்கும். இது அப்ளை பண்ணி பார்த்தா தெரியும். அப்போ எனர்ஜி வந்து என்னது, இங்கே கைனடிக் எனர்ஜி பாசிட்டிவ் தான். அப்போ இது வந்து என்னது நமக்கு மேட்ச் ஆகிறது தெரியுது. ஓகேயா, இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லணும், அது இங்கே ரைட்டா. ஃபஸ்ட்டு ஹாஃப்க்கு இது, அடுத்த ½ ஆசிலேஷனுக்கு இது, ஒரு கம்ப்ளீட் ஆசிலேஷனில் இப்படி நடக்குது. எனர்ஜி வந்து பாசிட்டிவ், கைனடிக் எனர்ஜி பாசிட்டிவ்ங்கிறது இதாகுது. அப்போ இந்த கிராஃப் மேட்ச் ஆகுது. அப்போ என்னென்னா ஆசிலேஷன் மீன் பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகலை, எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் ஆன்சர். அப்போ இந்த கொஸ்டின் பேப்பரில் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்னது, ஆப்ஷன் 3. ஓகே, அதை நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் 6th கொஸ்டின் பார்ப்போம். 6th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, a resistor is connected to a battery of 12 voltage EMF and internal resistance 2 ohm. If the current in the circuit is 0.6 ampere, the terminal voltage of the battery ன்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு மின்தடை 12 வோல்ட் மின் இயக்கு விசை கொண்ட மற்றும் 2 ஓம் அகமின்தடை கொண்ட ஒரு மின்கல அடுக்கோடு இணைக்கப்பட்டுள்ளது. மின் சுற்றில் உள்ள மின்னோட்டம் 0.6 ஆம்பியர் எனில் மின்கல அடுக்கின் மின்முனை மின்னழுத்தம் என்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 12 வோல்டேஜ் பேட்டரின்னு சொல்லிட்டாங்க. 12 வோல்டேஜ் பேட்டரி. ஓகே, இது வந்து 12 வோல்டேஜ், அதாவது இது வந்து மின் இயக்கு விசை EMF. ஓகே, EMF 12 வோல்டேஜ். அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் சொல்லிட்டாங்க. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் ஆர், அது வந்து 2 ஓம்னு சொல்லியாச்சு, 2 ஓம். இதை வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டரோட கனெக்ட் பண்ணுறாங்க. இதை வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ரெசிஸ்டாரோட கனெக்ட் பண்ணுறாங்க. இது ஒரு ரெசிஸ்டார் ஆர், இதோட கனெக்ட் பண்ணுறாங்க. இப்போது இந்த சர்க்யூட்டில் கரண்ட் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 0.6 ஆம்பியர்னு சொல்கிறாங்க. இதில் சர்க்யூட்டில் கரண்ட் வந்து 0.6 ஆம்பியர். அப்படின்னா இங்கே வோல்டேஜ் எவ்வளோ, டெர்மினல் வோல்டேஜ்னால் இந்த ரெண்டு பேட்டரியோட 2 முனைகளுக்கு இடையில இந்த ரெசிஸ்டன்ஸ் உள்ளே இருக்குது, பேட்டரிக்குள்ளே இருக்குது. இது ஃபுல்லாக பேட்டரி. ஓகேயா, இதுக்குள்ளே இருக்குது. அப்போ பேட்டரியோட 2 முனைகளுக்கு இடையில வோல்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பேட்டரிக்குள்ளே இருக்குது, அகமின்தடைன்னு சொல்லுவோம், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். ஓகேயா, ஸோ இது வந்து பேட்டரிக்குள்ளே இருக்குது. இப்போ பேட்டரிக்கு வெளியில் 2 முனைக்கு இடையில நமக்கு வோல்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இது வந்து 2 ஓம்ங்கிறது உள்ளே இருக்குது, ஆர், ஸ்மால் ஆர். ஓகே, அப்போ நம்மளுக்கு தெரியும் ஃபார்முலா என்னது. இங்கே இப்போ இந்த பேட்டரி கரண்ட் சப்ளை பண்ணுறப்போ க்ளோஸ்டு சர்க்யூட்னு சொல்லுவோம், மூடிய சுற்று. அப்போ இந்த 2 முனைகள் கிட்ட வோல்டேஜ் வந்து கண்டிப்பாக இஎம்எஃப்க்கு ஈக்குவலாக இருக்காது, எப்சிலானுக்கு ஈக்குவலாக இருக்காது, கம்மியாக இருக்குன்னு சொன்னோம். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா V = எப்சிலான் - IR. இதுதான் ஃபார்முலா, இது தெரியணும். ஓகே,
இவ்வளோ வோல்டேஜ் வந்து குறையுது, இதிலிருந்து இவ்வளோ வோல்டேஜ் குறையும். அப்போ இந்த மதிப்பு கிடைக்கும். இந்த வோல்டேஜ் வந்து என்னது, இந்த ரெசிஸ்டாருக்கு அக்ராஸாக எவ்வளோ வோல்டேஜ் அதே தான் இங்கே இருக்கும். இந்த 2 பாயிண்ட் வரையில் வோல்டேஜும் இந்த 2 வோல்டேஜும் ஈக்குவலாக இருக்கும் எல்லாம் பார்த்தோம். தட் இஸ் V ஈக்குவல் டு I இன்ட்டு கேபிட்டல் R, அதுவும் ஈக்குவல். ஸோ இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எப்சிலான் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 12ன்னு கொடுத்துருக்காங்க. மைனஸ் I எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.6ன்னு கொடுத்துருக்காங்க. இன்ட்டு R அவங்களே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ 2 ஓம்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 ஓம். அப்போ எவ்வளோ வரும், V ஈக்குவல் டு 12 மைனஸ் 0.6 இன்ட்டு 2 வந்து எவ்வளோ, 6 12 1.2 1.2. அப்போ எவ்வளோ வரும், V ஈக்குவல் டு 12ல் 1.2 போச்சுன்னா 10.8 வோல்டேஜ். அப்போ ஆப்ஷன் இருக்கானா இருக்குது இந்த கொஸ்டின் பேப்பரில், ஆப்ஷன் 4. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 4th ஆப்ஷன். ரொம்ப எளிமையான ஒரு கொஸ்டின். ஓகே, நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் 7th கொஸ்டின் பார்ப்போம். 7th கொஸ்டின் என்னன்னா, a flask contains argon and chlorine in the ratio of 2:1 by mass. The temperature of the mixer is 27 degrees Celsius. The ratio of root mean square speed of the molecules of the two gases, அதாவது VRMS argon by VRMS chlorine is அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் என்ன அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆர்கான் வந்து 40.0 U அண்டு மாலிகுலர் மாஸ் ஆஃப் குளோரின் வந்து என்னென்னா 70.0 Uன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, கீழே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழில் சொல்லலாம், ஒரு குடுவை ஆர்கான் மற்றும் குளோரின் ஆகியவற்றின் நிறை விகிதமாக 2:1 என கொண்டுள்ளது. கலவையின் வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ். இரு வாயுக்களின் மூலக்கூறுகளது வேகத்தின் இருமடி சராசரியின் வர்க்கமூல விகிதம், அதாவது VRMS ஆர்கான் பை VRMS குளோரின் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆர்கானது அணு நிறை 40 U மற்றும் குளோரினது மூலக்கூறு நிறை 70 Uன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது என்னென்னா, ஆர்கானுக்கும் குளோரினுக்கான நிறை விகிதங்கள் கொடுத்துருக்காங்க. சரியா, ஆர்கான் அதாவது MAன்னு வச்சுக்கோங்க, இதை பை MCH குளோரின், இதனுடைய நிறை விகிதம் வந்து எவ்வளோ அப்படின்னா 2:1 கொடுத்தாச்சு. அடுத்து டெம்பரேச்சர், இந்த கலவையினுடைய டெம்பரேச்சர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 27 டிகிரி செல்சியஸ், அதாவது கெல்வினில் மாற்றணும் அப்படின்னா 300 கெல்வின் சொல்லலாம். கேட்டிருக்கிறது என்னென்னா, ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி VRMS ஆர்கான் பை VRMS குளோரின், இதுதான் கேட்குறாங்க, இதுதான் கண்டுபிடிக்கும். இப்போ நமக்கு ஃபார்முலா இருக்குது டேரெக்டாக, நம்ம கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் இருக்குல்ல, அந்த லெசனில் நம்ம படிச்சிருக்கோம். வாயுக்களுடைய வெப்ப இயக்கவியல் கொள்கை அந்த லெசனில் படிச்சிருக்கோம். VRMS ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா, VRMS ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3kT/m, இதுதான் ஃபார்முலா. 3kT/m இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா தெரியணும். இதில் எதெல்லாம் கான்ஸ்டன்ட்னு பாருங்கள். இப்போ நமக்கு வந்து கேங்கிறது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், அதை எடுத்துடலாம். T டெம்பரேச்சர், இது மிக்சர், 2 கேஸுமே ஒரே டெம்பரேச்சரில் தான் இருக்குது, அது கான்ஸ்டன்ட், அதை எடுத்துடலாம். 3 ஆல்ரெடி கான்ஸ்டன்ட். அப்போ VRMS வந்து இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு அட்டாமிக் மாஸ் ஆர் மாலிகுலர் மாஸ் இல்லையா. அப்போ நம்ம VRMS ஆர்கான் பை VRMS குளோரின் ஈக்குவல் டு என்ன எழுதலாம், ரெசிப்ரோக்கல், தலைகளாக வருது. அப்போ மாஸ் வந்து இங்கே என்ன வரணும், இங்கே VRMS ஆர்கான் இருக்குது, அப்போ அதனுடைய மாஸ் கீழே வரணும், M ஆர்கான், இது VRMS குளோரின், இது மேலே வரணும், MCH. ஓகே, இப்போது நம்ம வந்து ரேஷியோ பாருங்கள். இதுக்கான ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1 minute. ரைட், அப்போது MCH/MA ரேஷியோ வந்து நமக்கு, அதாவது MCH/MAங்கிறது இந்த மாஸ், அட்டாமிக் மாஸ் அவங்க கொடுத்துருக்கிறது வந்து ரேஷியோ, மாஸ் ரேஷியோ கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து நம்ம ஒரிஜினல் மாஸ் ஆஃப் த ஆட்டம் அண்டு மாலிகுல் அதை சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 40 ஒரு வேல்யூ கொடுத்துருந்தாங்க. அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆர்கான் வந்து 40, அதாவது அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆர்கான் வந்து 40.0 U அண்ட் அட்டாமிக் மாஸ் ஆஃப் குளோரின் அது வந்து
70.0 இதை சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு வந்து என்ன வரும், MCH வந்து 70 பை MA வந்து 40 இப்படி வரும். அப்போ 70/40 அப்படின்னா இதோட இது கேன்சல் ஆகிடுது, 0 0 கேன்சல் ஆகிடுது. மேலே வந்து √7 வரும் பை √402. அப்போ √7/2 அப்படின்னு வரும். √7/2 √7/2னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து √7/2னா ஃபஸ்ட் ஆப்ஷன். இந்த கொஸ்டின் பார்க்கல ஃபஸ்ட் ஆப்ஷன். ஆன்சர் 1. இதை நோட் பண்ணுங்க. இந்த இடத்துல ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணோம். என்ன அப்படின்னா, இந்த MA/MCH அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை ஏன் இங்கே வந்து அப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு டவுட் வரலாம். என்னென்னா, இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எ ஃப்ளாஸ்க் கண்டெய்ன்ஸ் ஆர்கான் அண்ட் குளோரின் இந்த ரேஷியோ ஆஃப் 2:1 பை மாஸ் அப்படின்னா இது வந்து டோட்டல் மாஸ். டோட்டலாக எத்தனை ஆர்கான் ஆட்டம்ஸ் இருக்குமோ அதனுடைய டோட்டல் மாஸ் இது வந்து டோட்டல் மாஸ். ஓகே. அதே மாதிரி குளோரினோட எல்லா குளோரினோட டோட்டல் மாஸாக இருக்கும். எல்லா குளோரினோட டோட்டல் மாஸாக இருக்கும். ஓகே. இங்கே இந்த ஃபார்முலாவில் நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஆர்கான் ஒவ்வொரு குளோரினோட மாஸ் நம்ம வரும். அப்போ ஈச் மாஸ் ஆஃப் ஈச் ஆர்கான் மாஸ் ஆஃப் ஈச் குளோரின் அதை தான் நம்ம வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ண முடியும். இந்த ரேஷியோவை இங்கே வந்து சப்ஸ்டிட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த கான்செப்டில் கிளியராக இருக்கணும். அதை நோட் பண்ணி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 8th கொஸ்டின் பார்ப்போம். 8th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த டயக்ராம் அவங்களே கொடுத்துட்டாங்க. A ray of monochromatic light is passing through an equilateral prism ABC as shown in the figure. The refracted ray QR is parallel to the base BC. இதான் refracted ray நமக்கு தெரியும். QR which is parallel to BC ன்னு சொல்லிட்டாங்க பேஸ்க்கு. And the angle of incidence I 50 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. angle of incidence I இது வந்து 50 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. Then the angle of deviation delta. இந்த டெல்டா கண்டுபிடிக்கிறது angle of deviation நமக்கு தெரியும். டெல்டா கண்டுபிடிக்கணும். இந்த angle of prism A வந்து 16 அவங்களே கொடுத்துட்டாங்க. ஒற்றை நிற ஒளியின் ஒரு ஒளிக்கதிர் ABC எனும் ஒரு சமபக்க முக்கோண முப்பட்டகம் வழியே படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு செல்கிறது. ஒளி விலகு கதிர் QR அதன் அடிப்பாகத்திற்கு BC இணையாகவும் I எனும் வீழ்கோணம் 50 டிகிரியாகவும் உள்ளது. திசைமாற்ற கோணம் டெல்டா என்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு இந்த இது நம்ம படிச்சிருக்கோம். ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன் கண்டுபிடிக்கிறது, அதிலிருந்து இந்த ப்ரிசத்தோட என்னது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் மெட்டீரியல் ஆஃப் த ப்ரிசம் கண்டுபிடிக்கிறது, முப்பட்டத்தினுடைய ஒளிவிலகல் ஏன்னு கண்டுபிடிக்கிறதுலாம் நம்ம படிச்சிருக்கோம். அதில் இந்த மாதிரி ஈக்குவேஷன் வரும். என்ன அப்படின்னா, டெல்டா ஈக்குவல் டு என்ன ஃபார்முலானா I1 + I2 - A இப்படி ஒரு ஃபார்முலா நம்ம பார்த்துருப்போம். இந்த பக்கம் உள்ளது I1, இது I2, இந்த ஆங்கிள் A. ஸோ இதில் ஏங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஏங்கிறது என்னென்னா R1 + R2 அதுதான் வந்து A. ஓகே. இப்போ நமக்கு வந்து ஏ வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த ஏ வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க 60 டிகிரி அப்படின்ட்டு. ஸோ I1 I2 பார்க்கணும். I1 வந்து 50 டிகிரி. அப்போ I2 என்ன அப்படின்னா அதுக்காக ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. இந்த QR is parallel to BC நம்மளுக்கு தெரியும். QR is parallel to BC அப்படின்னா அப்போ இது வந்து மினிமம் டீவியேஷன் பொசிஷனில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ வந்து இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா. அட் மினிமம் டீவியேஷன் பொசிஷன் I1 = I2. அப்போ I வந்து 50 டிகிரினா I2 என்னது 50 டிகிரி தான். அப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா, இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா டெல்டா ஈக்குவல் டு I1 + I2 அதாவது 50 + 50 50 + 50 ரெண்டுமே 50 டிகிரி 50 டிகிரி மைனஸ் ஏ வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 60 டிகிரி - 60 டிகிரி. அப்போ எவ்வளோ வரும்? 50 + 50 100 100 - 60 எவ்வளவு? 100ல் 60 போச்சுன்னா 40 டிகிரி. அப்போ டெல்டா வந்து 40 டிகிரி. அந்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா நமக்கு வந்து ஆப்ஷன் இருக்குது. இந்த கொஸ்டின் பேப்பரில் தேர்ட் ஆப்ஷன், ஆப்ஷன் சி, தேர்ட் ஆப்ஷன் அதுதான் வந்து ஆன்சர். இதை நோட் பண்ணி நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9. இதுவும் மேட்ச்சை ஃபாலோயிங் தான். லிஸ்ட் 1 லிஸ்ட் 2ஓட மேட்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப எளிமையான ஒரு கொஸ்டின். என்ன அப்படின்னா E = H நியூ. ஃபஸ்ட் இது வந்து மேட்ச் பண்ணி தான் காமிச்சிருக்கோம். கொஸ்டின் அப்படியே எழுதலை, மேட்ச் பண்ண கரெக்டாக மேட்ச் பண்ண ஒரு இதுதான் நம்ம வந்து காமிச்சிருக்கோம். E = H நியூ அப்படின்னா அதுக்கு வந்து என்னது நமக்கு தெரியும். இது வந்து எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டான், ஃபோட்டானுடைய ஆற்றல்.
இல்லையா, 4th ஆப்ஷன் வரும். அதாவது 4th ஆப்ஷன்னா அந்த லிஸ்ட்டு 2ல் 4th, அதுதான் இதோட மேட்ச் ஆகும். அடுத்து பி வந்து டைஃப்ராக்ஷன் அண்ட் இன்டர்ஃபரன்ஸ், விளிம்பு விளைவு குறுக்கீட்டு விளைவு. அது வந்து நம்மளுக்கு தெரியும், வேவ் நேச்சர் ஆஃப் லைட், ஒளியினுடைய அலை இயல்பு. அடுத்து லாம்டா ஈக்குவல் h/pனா டீப்ராய் வேவ் லென்த், ஸோ டீப்ராய் அலைநீளம். காம்ப்டன் எஃபெக்ட் அப்படின்னா, காம்ப்டன் விளைவு அப்படின்னா பார்ட்டிகல் நேச்சர் ஆஃப் லைட், ஒளியினுடைய துகள் பண்பை நிரூபிக்கிறது. ஸோ இதுதான் கரெக்டான மேட்ச்சு. இதுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது கரெக்டாக வருது அப்படின்னா ஆப்ஷன் 4, இந்த கொஸ்டின் பேப்பரில் ஆப்ஷன் 4. அப்போ ஆன்சர் 4 அதுதான் கரெக்டான ஆப்ஷன். இதை நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு 10th கொஸ்டின். In the first excited state of hydrogen atom, the energy of its electron is 3.4 electron volt ன்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம், ஹைட்ரஜன் ஆட்டத்தில் ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படின்னா நமக்கு தெரியும், ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்னா n = 1ன்னா கிரவுண்ட் ஸ்டேட், n = 2 தான் ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட். இந்த ஸ்டேட்டில் ஒரு எலக்ட்ரான் இருக்கிறப்போ அதோட எனர்ஜி என்னன்னு சொல்கிறாங்க, ஆற்றல். அது வந்து டோட்டல் எனர்ஜி எவ்வளோ அப்படின்னா 3.4 எலக்ட்ரான் வோல்ட்னு சொல்கிறாங்க. 3.4 எலக்ட்ரான் வோல்ட். இப்போது the radial distance of the electron from the hydrogen nucleus in the case is approximately, இதிலிருந்து இந்த டிஸ்டன்ஸ் ரேடியஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க, ஆர் கேட்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 எலக்ட்ரான் வோல்ட்னா எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. 1 எலக்ட்ரான் வோல்ட்னா உங்களுக்கு தெரியும் 1.6 × 10⁻⁻19 ஜூல், அது கிவன். அடுத்து வந்து ஈயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் எவ்வளோன்னு தெரியும் நம்மளுக்கு, 1.6 × 10⁻⁻19 கூலும், மைனஸில் வரும். இதெல்லாம் கிவன் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானுடைய சார்ஜ்னா மைனஸ், ஜென்ரலாக இதோட புரோட்டானுடைய சார்ஜ்னா பாசிட்டிவில் வரும். ரைட். இப்போது அடுத்து இன்னொன்று கொடுத்துருக்காங்க, 1/4πε0 வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க. எவ்வளோன்னா 9 × 10⁻9, 9 × 10⁻9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கவுண்ட் ஸ்கொயர். ரைட். இப்போது இந்த ரேடியஸ் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் எனர்ஜி ஆஃப் த இந்த அட்டாமிக் சிஸ்டம், அதாவது டோட்டல் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். டோட்டல் எனர்ஜி ஃபார்முலா என்ன எழுதலாம் அப்படின்னா, டோட்டல் எனர்ஜி வந்து நெகட்டிவாக தான் இருக்கும் நமக்கு தெரியும். ஸோ -E²/8πε0r, இதுதான் வந்து டோட்டல் எனர்ஜி ஃபார்முலா. இப்போ கிவன் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம். டோட்டல் எனர்ஜி அவங்க கொடுத்துருக்காங்க 3.4 எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 3.4 எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிறனால இதை வந்து நம்ம ஒரு எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிறது எவ்வளோன்னு தெரியும் நமக்கு, 1.6 × 10⁻⁻19 ஜூல் ஈக்குவல் டு, இந்த நெகட்டிவ் சைனுங்கிறது நமக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் அதிலிருந்து வருது, அப்புறம் அட்ராக்டிவ் அப்படிங்கிறதுனால வருது. அதனால் டோட்டல் எனர்ஜி நெகட்டிவில் தான் இருக்கும். இப்போ நமக்கு நெகட்டிவ் சைன்லாம் தேவையில்லை, ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க போகிறது ரேடியஸ். அதனால் மேக்னிடியூட் மட்டும் போது இதை எடுத்துடலாம். E², ஈயோட வேல்யூ நமக்கு தெரியும் 1.6 × 10⁻⁻19, E²ங்கிறனால இன்னொரு 1.6 × 10⁻⁻19 இன்ட்டு 1/8πε0. பாருங்கள், 1/4πε0 வந்து 9 × 10⁻9னா 1/8னா என்ன வரும், 1/8πε0னா இதை கீழே 2ஆல் மல்டிப்ளை பண்ணும் இல்லையா. அப்போ இங்கேயும் என்னது 2ஆல் டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணும், /2ன்னு அர்த்தம். இதுதான். அப்போ நம்ம இங்கே என்ன இதுக்கு பதிலாக என்ன போடலாம், இன்ட்டு 9 × 10⁻9/2 போடணும். இன்ட்டு இதெல்லாமே நியூமரேட்டரில் தான் இருக்குது, 9 × 10⁻9/2. ஓகே, /r, அதாவது 1/r. இது நமக்கு ஆர் தான் வேணும். இப்போ இதுக்கு முன்னாடி கேன்சல் பண்ணுறதெல்லாம் பண்ணிடலாம். 1.6 × 10⁻19, 1.6 கேன்சல் பண்ணிடலாம். ஆர் வேணும். அப்போ ஆர் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வாங்க, மீதி இதெல்லாம் அந்த பக்கம் இருக்கட்டும். அந்த பக்கம் ஆல்ரெடி என்ன இருக்குது, 1.6 × 10⁻⁻19 இருக்குது, இன்ட்டு 9 × 10⁻9 இருக்குது. ஓகே, அடுத்து வந்து வேறு எதுவும் அந்த பக்கம் இல்லை, /2 தான் இருக்குது, /2 இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 3.4 இருக்குது. இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அந்த பக்கம் வச்சுன்னா டிவிஷனில் போகுது. ஸோ இன்ட்டு 3.4. அப்போ எவ்வளோ வரும் அப்படின்னு பார்ப்போம். இது வந்து 2 இது வந்து என்னது 0.8 ஆகும். 0.8 இன்ட்டு இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் 0.8 × 9 8 9 72. அப்போ 7.2 / 3.4 இன்ட்டு 10 பவர் பார்த்தீங்கன்னா 10⁻⁻19 + 9னா -10. அப்போ 7.2 / 3.4 டிவைட் பண்ணால் நமக்கு வந்து எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக
இது பார்த்தோன்னா தெரியுது. அப்ராக்சிமேட்டாக இது 3.5ன்னு வச்சுக்கிட்டா கூட 7ல் 3.5 வந்து 2 டைம்ஸ்ன்னு தெரியுது. ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 2 × 10⁻−10 மீட்டர் அப்படின்னு தெரியுது. அப்போ இதுக்கு க்ளோஸாக ஆப்ஷன் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா நமக்கு வந்து 2 × 10⁻−10 மீட்டருங்கிறது ஆப்ஷன் வந்து நமக்கு தேர்ட் ஆப்ஷன் 2.1. இதை எக்ஸாக்டாக டிவைட் பண்ணிங்கன்னா 2.1 வரும். அப்போ இதுதான் ஆன்சர். அப்போ ஆன்சர் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் 3, தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இதில் நோட் பண்ணுங்கள். மீதி கொஸ்டின்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.